Good evening, students. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, Okay. ma'am. நான் இப்ப ஸ்கிரீன் போன வாட்டி பார்த்தோம்ல அதுல மிச்சம் கொஸ்டின் பார்க்க போறோம். அதுல வந்து மிச்சம் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ. அந்த Okay, ma'am. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா? ஸ்கிரீன் எல்லாருக்கும் நல்லா தெரியுதா? Yes, sir. Yes, ma'am. Yes, ma'am. இப்ப வந்து இந்த கொஸ்டின் என்னன்னா 61ல இருந்து 65 வரைக்கும் இதுதான். இந்த ஒரு படம், அந்த ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் இங்க, தமிழ் மீடியம் இங்க இருக்கு. இப்ப இந்த படத்தை பார்த்து நம்ம கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஓகே சார். அட்மிட்காக கேக்குறாங்க. அது அட்மிட் கொடுக்க போனா லிங்க் விட்டு வெளியில வந்துருச்சு. இது ஒர்க் ஆகுது. மேபி ஒரு தடவை கொடுத்துருங்க. இன்னும் இந்த போயிட்டாங்க. இந்த சரி பரவாயில்ல விடுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து ஒரு பாருங்க, இந்த டயக்ராம் இருக்கு. இதுல என்னன்னாக்க ஸ்கூல்ஸ், இந்த வந்து டாட்டா இருக்கிறது வந்து பிரைவேட் ஸ்கூலு, அப்புறம் கோடு போட்டிருக்கிறது, சைட்ல கோட் போட்டிருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல், அப்புறம் இந்த இது பாக்ஸா இருக்கிறது வந்து எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். புரியுதா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2000, அதாவது 2002ஆம் ஆண்டில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 2002, ஓகேவா? 2002 மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, இது ஃபுல்லுமே நம்ம பார்க்கணும். அப்ப 2002 மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன? மொத்த மாணவர்கள்னா 3 ஸ்கூலையும் சேர்த்துதான் சொல்லணும். 30,000. புரியுதா? அவங்க குறிப்பிட்டு சொல்லல தனியார் பள்ளியா அரசு பள்ளியா இல்ல எய்டடான்னு சொல்லல. மொத்தமா மாணவர்களின் எண்ணிக்கை 2002 அப்படின்னா கீழே இந்த இயர் பார்க்கணும். 2001, 2, 3, 4, 5 இருக்கு. இதுல 2002 எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 10,000, 20,000, 30,000. அப்ப இந்த 2000ல இருந்து பாருங்க, எல்லா மாணவர்களையும் சேர்த்தா இங்க எங்க முடியுது? 30,000ல முடியுது. ஸோ ஆன்சர் வந்து 30,000. புரியுதா? இது புரியுதா? அடுத்தது பாருங்க. No, ma'am. இன்னொரு தடவை சொல்லுங்க, ma'am. அதாவது இதுல வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு பாக்ஸ்ல வந்து டாட்டா இருக்கிறது வந்து பிரைவேட் ஸ்கூல், சரியா? அதுக்கப்புறம் இந்த கிராஸ், ஒரு கிராஸ் மட்டும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல். அதுல பாக்ஸா போட்டிருக்கிறது வந்து எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இப்ப கீழே வந்து இயர் கொடுத்துருக்காங்க, சைட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. இப்ப 2002ஆம் ஆண்டில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னா என்ன? அப்ப 2002 கீழே இருக்கு பார்க்கணும். அது வழியா மேல இந்த பாக்ஸ்க்கு போனீங்கன்னா மொத்த மாணவர்கள் எவ்வளவு இருக்காங்க? 30,000 இருக்காங்க. ஸோ அது 30,000. அதான் ஆன்சர். இப்ப புரியுதா? Yes, ma'am. அடுத்தது 2005ஆம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை. இப்ப அரசு பள்ளிகள் வந்து எது? சைடுல போட்டிருக்க சைடு கோடு, அதான் அரசு பள்ளி. எந்த வருஷம்? 2005. இப்போ 2005ல அரசு பள்ளிகள் வந்து எது வரைக்கும் முடியுது? 10,000த்துக்கு கொஞ்சம் மேல முடியுது. ஸோ 15,000. 15,000. வெரி குட். அடுத்தது பாருங்க, 2001ஆம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2001. அப்ப இங்க போனோம். 2001 தனியார் மற்றும் அரசு. தனியார் பள்ளிகள் எவ்வளோ? எது டாட் போட்டிருக்கிறது தனியார் பள்ளி, அரசு பள்ளி இந்த கோடு போட்டிருக்குது. அப்ப இதுல ஒரு 10,000, அரசு பள்ளி வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தனியார் பள்ளி வந்து மேல 20ல இருந்து 30க்குள்ள இருக்கு, அது ஒரு 10,000. அப்ப ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு வரும்? 20,000.
20. புரியுதா இது கண்டுபிடிக்கிறது? அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகள் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. வந்து 10,000 2001ஆம் ஆண்டு 10,000 இருக்கு. அப்புறம் இந்த நடுவுல உள்ள இதை விட்டுறணும், அது வந்து எய்டட் ஸ்கூல். அதுக்கு மேல பாருங்க அந்த டாட் வச்சுக்கிறது 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. அப்ப இது 10,000மா? இந்த இடத்துல இதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் 10,000. அப்ப இந்த 10,000 பிளஸ் இந்த 10,000 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 20,000. கரெக்டா? அடுத்த கொஸ்டின், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள வருடம். இப்ப நம்ம வருஷம் கண்டுபிடிக்கணும். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள வருடம். மாணவர்களின் எண்ணிக்கை அரசு பள்ளிகள் பார்க்கணும். இந்த 2005. 2003ல தான் அதிகமா இருக்கு பாரு, 20,000 இருக்கு. நல்லா பாரு சார் இத அந்த கிராஃப். 2003ல தான் 20,000 பேர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. புரியுதா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது என்ன? 2004ஆம் ஆண்டில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் தனியார் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். எந்த வருஷம்? 5,000 ma'am. 2004. இருங்க வரமாட்டேங்குது. 2004ஆம் ஆண்டில். ஓகேவா? அப்ப 2004ஆம் ஆண்டில்னா இப்ப பாருங்க 2004ல கொஸ்டின் என்ன? அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் 10,000 பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பக்கம் பாக்ஸா போட்டுக்கலாம், அது அரசு நிதி உதவி பெறுவது. இந்த டாட் வந்து எவ்வளவு இருக்கு? 20ல இருந்து 30க்கு நடுவுல இருக்கு. அப்ப 25ல இருந்து இந்த 10 கழிச்சீங்கன்னா மிச்சம் எவ்வளவு வரும்? 5,000 மேம். எவ்வளவு அங்க ஆன்சர் இருக்குதா? டிஃபரன்ஸ் 5,000. 10,000. 25ல இருந்து 10,000 கழிச்சா எவ்வளவு வரும்? 15,000. 15,000. அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். இப்ப பாருங்க, இதுல ஏ, பி, சி, டி மற்றும் இ என பெயரிடப்பட்ட 5 வெவ்வேறு எடை கொண்ட பளிங்கு. 5 பளிங்கு இருக்கு. ஏ, பி, சி, டி மற்றும் இ. 5 கோழிக்குண்டு இருக்கு. பளிங்குனா கோழிக்குண்டுன்னு அர்த்தம். அதுல ஏயின் எடை பியின் எடையை போல் பாதி மடங்கு. ஏவோட எடை வந்து பியோட எடையோட பாதி. பியின் எடை சியின் எடையை போல் 1.5 மடங்கு. ஏவோட எடை என்ன? பில பாதி. ஆனா பியோட எடை என்ன? சியை விட 1.5 மடங்கு அதிகம். மேலும் சியும் டியும் 2 மடங்கு எடையும் மற்றும் டியின் எடையானது இயின் எடையை போல் 4/3 பங்காகவும் உள்ளது. இதுக்கு நம்ம ஒரு நேரா ஒரு சார்ட் மாதிரி வரைஞ்சு, ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சுதான் போட முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்? ஏயின் எடை பியின் எடையை போல் பாதி மடங்கு. ஏ வந்து பியோட எடையை போல பாதி மடங்கு. ஓகேவா? அப்ப பி தான் ஏயோட பெருசா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பியின் எடை சியின் எடையை போல் 1.5 மடங்கு. ஃபர்ஸ்ட் ஏ, அதுக்கப்புறம் பி. இந்த பியின் மடங்கு வந்து பியோடது சியை போல் 1.5 மடங்கு. கரெக்டா? கண்டிஷன் சியின் எடையை போல் 1.5 மடங்கு. மேலும் சி ஆனது டியை போல் 2 மடங்கு எடை.
இந்த கண்டிஷனை நல்லா படிங்கிறேன். சியின் எடை பிங்கிறது சியை விட பெருசு. அப்ப சி ஏக்கும் பிக்கும் நடுவுல வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சி ஆனது டிஐ போல் இருமடங்கு. இந்த சி டியை விட பெருசு. ஓகேவா? அப்ப ஈயின் எடையை போல் 4/3 பங்கு. அப்ப ஈ தான் ரொம்ப பெருசு. இதுல ஏ நடுவுல வந்துரும். இப்ப இதுல எடைகளின் அடிப்படையில் நடுவில் இருக்கும் பளிங்கு எது? ஏ ஏ. ஏதான் ஆன்சர். அடுத்தது மிக குறைவான எடையுள்ள பளிங்கு எது? பி ஈயின் எடையை போல் 4/3 பங்கு. டி அப்ப எது வந்து ரொம்ப கம்மி எடை? ஜிங்களா மேம்? ஆ? ஜியா மேம்? டி தான். டி ஆன்சர் கரெக்ட். 4/1 பங்குங்கிற போது அதுதான் ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேவா? அடுத்தது அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். இதுல வெளியில வந்தாதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5 பளிங்குகளில் மிக அதிகமான எடையுடைய பளிங்கு எது? மிக அதிகமான எடை பி பி தான். பி தான் எல்லாத்தையும் விட 1.5 மடங்கு பெருசுன்னு சொன்னாங்க. அப்ப பி தான் அதிக எடை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ஈயை விட எடை குறைவான பளிங்கு எது? ஈயை விட டி. டி தானே 1/3 பங்கு அப்படின்னு சொன்னோமா? Yes, ma'am. அடுத்தது ஏயை விட எடை அதிகமாகவும் பியை விட எடை குறைவாகவும் உள்ள பளிங்கு எது? சி சி. வெரி குட். அவ்வளவுதான். நம்ம கரெக்டா அந்த சார்ட்டை வரைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இந்த ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாருக்கும் புரியுதுல்ல? எஸ் மேம். அடுத்தது பாருங்க, இது எல்லாமே ஃபிகர் டீகோடிங்னு பேரு. இந்த படம் இருக்கு பாத்தீங்களா? இது ரொம்ப ஈஸி. ஆனா இது 15 கொஸ்டின் வரும் இந்த சாப்டர்ல இருந்து. இப்ப இது வரைக்கும் நம்பர்ல வந்து கோடிங் டிகோடிங் பார்ப்போம். அப்புறம் அல்பபெட்ஸ்ல கோடிங் டிகோடிங். இது ஃபிகர்ஸ்ல கோடிங் டிகோடிங். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த படம் இதுல வந்து அந்த ஆரோவையும் அந்த ரவுண்டையும் நம்ம பார்க்கணும். எப்படிக்கு சுத்துது? ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. தெரியுதா? இப்படி சுத்துது, இப்படி சுத்துது. இது வந்து கடிகார திசைக்கு எதிர் திசை. இப்ப அடுத்த படம் எப்படி வரணும்? ஒரே ரொட்டேஷன் தான் வரணும், கடிகாரத்தின் எதிர் திசை. அப்ப எந்த படம் ஆப்டா இருக்கும்? சொல்லுங்க, எந்த படம் ஆப்டா இருக்கும்? Second option, ma'am. Second option, ma'am. செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். செகண்ட் செகண்ட் ஆப்ஷன் தான். ஆப்ஷன். செகண்ட் தான் கரெக்டா இருக்கும். ஆரோ வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மேல இருக்கணும். அந்த டாட் ஒரு ஸ்டெப் தான் நான் வந்திருக்கணும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது பாருங்க, 5 ஆரோவும் இந்த பக்கம் இருக்கு. திருப்பி எப்படி இருக்கு? நல்லா உத்து பாருங்க அந்த படத்தை. 5 ஆரோ ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் உள்ளதுல 1 மட்டும் திரும்பி இருக்கு, 2 திரும்பி இருக்கு. அடுத்தது 1 திரும்பி இருக்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டுமே ஆப்போசிட். அதுக்கப்புறமா எப்படி வரும்? அடுத்த செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். செகண்ட் ஆப்ஷன் தான் அடுத்தது. புரியுதுல? இது நம்ம அந்த ஆரோவை தான் கரெக்டா பார்க்கணும். எஸ். ஓகேவா? அடுத்த கணக்கு. இதுல பாருங்க, இதுல வந்து எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணணும். பிளஸ் மைனஸ் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் டாட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றும் எப்படி மூவ் ஆகி இருக்குன்னு பாக்குறேங்க. பிளஸ் இங்க வந்துருச்சு. இந்த எல்லாமே எப்படியே இடம் மாறுது. பார்த்தா தெரியுதா? பிளஸ் இங்க வந்துருச்சு, இந்த ரவுண்ட் இங்க வந்துருச்சு, இந்த டார்க் இங்க போயிடுச்சு, இந்த ஸ்கொயர் முக்கோணம் இருக்க இடத்துல வந்துச்சு, முக்கோணம் மேல வந்துருச்சு, மைனஸ் மேல.
அதுக்கப்புறம் இப்படி எல்லாமே ஒரு ஸ்டெப் வருது. அதுக்கடுத்து என்ன வரும்? இந்த ஸ்கொயர் முக்கோணம் இருக்க இடத்துல வந்துரும், முக்கோணம் இங்க வந்துரும். சோ இந்த கருப்பு டாட் மேல வரணும். அப்ப எந்த படம் கரெக்டா இருக்கும்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா. Second option. புரியுதா? எல்லாமே எப்படி Yes, எக்ஸ்சேஞ்ச் ma'am. ஆகுது. அடுத்தது பாருங்க, ஒரு கோடு, அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு இது ஒரு வெர்டிக்கல், அதுக்கப்புறம் 3 ஹரிசாண்டல், 2 வெர்டிக்கல், அதுக்கப்புறம் என்னவா வரணும்? இப்ப 4 Third ஹரிசாண்டல் option. கோடு வரணும், Third 3 option. வெர்டிக்கல். தேர்ட் Third தேர்ட் option. வெரி குட், தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இதுலயுமே நம்ம 3த்தையும் வாட்ச் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆரோ கிளாக் வைஸ்ல இந்த கார்னர் வந்துருச்சு. இந்த கருப்பு டாட் இல்ல செகண்ட்ல. இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி திரும்பிடுச்சு. அடுத்தது இந்த பக்கம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த படம் எப்படி வரணும்? ஆரோ எங்க போகணும்? First option, ma'am. First option. ஆப்ஷன் 3 தான் வரும் இதுக்கு ஆன்சர். ரெண்டாவது சுத்தும் போது கருப்பு டாட் வரக்கூடாது. Yes, ma'am. ஆப்ஷன் 3. ஓகேவா? இன்னைக்கு இவ்வளவுதான் கொஸ்டின் இருக்கு. சீக்கிரமா Ma'am, next question paper. கொஸ்டின் அவ்வளவுதான். 75 தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் இருக்கு கொஸ்டின். வேற ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சாப்டர் வைஸ் ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. நான் அடுத்த தடவை ஃபுல்லாவே முடிச்சிடுறேன். 75னா 90 கொஸ்டின்ஸுமே முடிச்சிடுறேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் பேசுறதுக்கு சிரமமா இருக்கு. வேற ஏதாவது இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No, ma'am. No, இப்ப ma'am. நம்ம பார்த்தோம்ல, இப்ப இந்த ஃபிகர் கோடிங் டிகோடிங் இருக்கு இல்லையா? அந்த ஃபிகர் டிகோடிங்ல 15 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 15 கொஸ்டின் இருக்கும். 15 கொஸ்டினுமே இந்த மாதிரி ஒண்ணு எப்படி இருக்கும்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறது இருக்கும். சரியா? அதுக்கப்புறமாட்டி டாட் ஒரு டாட் இருக்கும். அந்த டாட் அப்புறம் ஒயிட் ஆகும், திரும்பி பிளாக் ஆகும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கோடு சொன்னேன் இல்லையா? அந்த கோடு ஒரு கோடு, அப்புறம் 2 கோடு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு மாடல். இதுல இப்படிதான் 3 மாடல் இருக்கும். இன்னொன்னு வந்து எல்லா சிம்பிள்ஸுமே இருக்கும். சிம்பிள்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும், இல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் டாட் மாறுறது, சிம்பிள்ஸ் மாறுறது. இதுதான் இருக்கும். ஃபுல்லாவே சிம்பிள்ஸ், டாட். புரியுதா? அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து இந்த ரெக்டாங்கிள் இதுக்கு ஷேப்ஸ் வரும். ஒரு Yes, ரெக்டாங்கிள் ma'am. ரெக்டாங்கிளுக்குள்ள சர்க்கிள் இருக்கும், அப்புறம் சர்க்கிள்குள்ள ரெக்டாங்கிள் வரும். அந்த மாதிரி ஷேப்குள்ள ஷேப் இருக்கும். அதே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இதுல வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் வரும். அதை கண்டுபிடிச்சு நம்ம பண்ணணும். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அதை நல்லாவே வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஒண்ணு ஒரு ஃபிகர் கிளாக்ல இருக்கும், ஒரு ஃபிகர் ஆன்டி கிளாக்ல இருக்கும். ஸோ இப்படி சுத்தும், இப்படி சுத்தும். எப்படி சுத்துதுன்னு நம்ம பார்த்துதான் இது பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு சின்ன மைனூட் மிஸ்டேக்ல நமக்கு அது தப்பா போயிடும். ஸோ அது கொஞ்சம் கவனமா இது பண்ணணும். அது மாதிரி இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த டயக்ராம் பார் கிராஃப் வச்சு அது வந்து கரெக்டா அந்த வருஷம் சைட்ல எண்ணிக்கை இருக்கு. ஸோ அந்த வருஷத்தை கரெக்டா நோட் பண்ணிக்கணும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ கரெக்டா அதை பார்த்து நம்ம ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிக்கணும். முதல்ல தப்பா சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாங்க. கோடு, சிங்கிள் கோடு, புள்ளி,
டபுள் கோடு. அப்ப நம்ம கரெக்டா வந்து இந்த சைடு அதுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா நம்ம அதை கண்டுபிடிச்சு போடணும். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் சம்ல இருக்கு இல்லையா, இது வரைக்கும் மனுஷங்களோட ஹைட்டை வச்சு இது பண்ணோம். அப்புறம் ரத்த உறவுகள் வச்சு பண்ணோம். இது வந்து Yes, வெயிட் ma'am. வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி அந்த வெயிட்டை வந்து கரெக்டா நம்ம வந்து படம் வரைஞ்சிட்டோம், அந்த சார்ட் போட்டுட்டோம்னாலே அங்க எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? Okay, ma'am. Yes, ma'am. Take care, ma'am. ஓகேப்பா. இன்னைக்கு கிளாஸ் சார் சார் இருக்கீங்களா? சார் வேற எதுவும் டவுட் இருக்காப்பா? No, ma'am. No, ma'am. ஓகே. சரி. அடுத்த கிளாஸ்ல No, வந்து ma'am. extra question சேர்த்து பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இது போதும். லெஃப்ட் ஆயிக்கிறீங்களா? Ma'am, sir வராங்க பாருங்க ma'am. அந்த ஒரு சார் Sir. சார் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் நீங்க டவுட் இல்லைன்னா எல்லாம் லெஃப்ட் ஆயிக்கிங்க. Okay, ma'am. அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்லி கொடுப்பேன். Thank you, ma'am. ஓகே. Thank you, ma'am. Thank you, ma'am. சரி. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. நீ கிளம்பிக்க ஹாஸ்பிட்டல். ஓகேப்பா, லெஃப்ட் ஆயிக்கிங்க எல்லாரும்.
Oh, yes, sir. Yes, sir. Yes, sir. Thank you,